ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஆன்லைன் மூலியமா எப்படி கரண்ட் பில் வந்து பேமெண்ட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ உங்க வீட்டுக்கா இருக்கட்டும், நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த லொகேஷன், உங்களுடைய கடைகளுக்கு, உங்களுடைய அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்க ஆன்லைன் மூலியமாகவே என்ன பண்ணிக்கலாம்னா இபி பில் வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அது பேமெண்ட் பண்ண உடனே நீங்க இந்த மாதிரியான ஒரு ரெசிப்ட், இபி பில் ரெசிப்ட் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மற்ற இடத்துகளுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ ரீசன்ட் டேஸா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஎன்இபி டான்ஜின்கோ வந்து அபிஷியலா வெப்சைட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த புது வெப்சைட்ல எப்படி ஆன்லைன் மூலியமா நம்ம வந்து இபி பில் வந்து பேமெண்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கு உண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா tangenco.org அப்படிங்கிற அந்த வெப்சைட் தான் கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வெப்சைட்டை டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது டிஎன்பிடிசிஎல் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெடா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா டான்ஜின்கோல வந்து இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மற்றபடி வெப்சைட்டோட ஹோம் பேஜ் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்லைன் பேமெண்ட் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல குயிக் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இபி பில் பேமெண்ட் பண்ற பேஜுக்குள்ள போகும். டிஎன்பிடி சிஎல் குயிக் பே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க யூபிஐ மெத்தட், கியூஆர் கோடு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதே மாதிரி உங்களுடைய நெட் பேங்கிங் மெத்தட் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல கன்சியூமர் நம்பர், உங்களுடைய டிஎன்இபி நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, உங்களுடைய மீட்டர்ல வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அந்த நம்பர் அப்படியே நீங்க ஃபுல் நம்பர் என்டர் எழுதணும். உங்களுக்கு ஃபுல் நம்பர் தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரிவியூஸ் நீங்க இபி பில்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃபுல் நம்பர் இருக்கும். ஃபுல் நம்பர் மீன்ஸ் வந்து அந்த டிவிஷன் நம்பரு, அந்த ரிலீஜியன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ரீஜனல் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா ஃபுல்லா என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா வந்து வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு ஃபீஸ் பேமெண்ட் வந்து வந்திருக்கு அப்படிங்கறத ஈஸியா உங்களால. இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிசி சார்ஜ் ஃபார் சொல்லிட்டு 12/2024, அதாவது டிசம்பர் மந்த் பேமெண்ட் அப்படிங்கிறது ₹92 வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து எந்த டேட்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்னா டியூ டேட் வந்து 13/1/2023. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைமிங்குள்ள நம்ம ஆன்லைன்ல இந்த ₹92 பே பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பே பண்ண தேவையில்லை. நீங்க இந்த 13ஆம் தேதி விட்டுட்டு 14ஆம் தேதி பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்டி போட்டு ₹100 நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி சேர்த்து ₹192 நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால டியூ டேட் வந்து எப்ப கொடுக்குறாங்களோ அந்த டேட்டுக்கு முன்னதாகவே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிடுறது வந்து நல்லது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ண போறோம். அதுக்கு வந்து இந்த இடத்துல யூபிஐன்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்ககிட்ட யூபிஐ இல்ல அப்படின்னா நீங்க ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்கன்னா ஏடிஎம் கார்டு வச்சு பே பண்ணிக்கலாம். ஒரு சில பேங்க் மட்டும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. கனரா பேங்க்ல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்க வந்து சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேங்க்லாம் வந்து சார்ஜஸ் வந்து நில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யூபிஐ மெத்தட பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அடிஷனல் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க யூபிஐ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல பேமெண்ட் பண்ற பேஜ்க்குள்ள போகும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பேமெண்ட் வந்து பண்ணிடலாம். நீங்க சக்சஸ்ஃபுல்லா பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் வந்து சக்சஸ்ஃபுல் வந்துரும். வியூ வந்து டவுன்லோட் ரெசிப்ட் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களுடைய மொபைல் போனுக்கே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரெசிப்ட், இப்படி தான் வந்து இருக்கும். இந்த ரெசிப்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வேற ஏதாவது ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க, இல்ல நீங்க வந்து பிசினஸ் பண்ற இடத்துக்கு ஜிஎஸ்டி அப்ளை பண்ண போறீங்க, இல்ல வேற ஏதாவது பர்பஸ்க்கு வந்து இபி பில் வந்து கேக்குறாங்க, ரேஷன் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் இந்த இபி பில்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இது வந்து கணினியில் வந்து உருவாக்கப்பட்ட ஆவணம். தனி ஒப்புகை வந்து தேவையில்லை. இது வங்கி ஒத்திசைவைக்கு வந்து உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கிட்டையும் நீங்க வந்து சைன் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு உண்மைத்தன்மைக்கு வந்து உட்பட்ட நகல் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இபி பில்லுக்காக கரண்ட் பில்லுக்கு நீங்க வந்து ஆன்லைன்லயே வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்ப டைரக்டா அந்த பேடிஎம்ல பண்றாங்களே, கூகுள் பே மூலியமா பண்றாங்களேன்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப். அது மூலியமாவும் பண்ணலாம். பட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர். அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா கட்டண முறை டாஜின்கோ பேமெண்ட் போர்ட்டல்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது ஏதாச்சும் நீங்க பேமெண்ட் பண்ணையில வந்து சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியா அந்த அமௌண்ட் வந்து ரெட்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நீங்க தேர்ட் பார்ட்டி ஆப் மூலியமா பேடிஎம்மோ, போன்பேயோ, கூகுள் பே மூலியமாவோ நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது சம்டைம் வந்து பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ரெட்டிஃபை பண்ணி பேமெண்ட் நம்ம கலெக்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி இந்த ப்ரௌசிங் சென்டர்ல இ-சேவையில் எல்லாமே வந்து அபிஷியலா வந்து இந்த மாதிரியான வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க, பேமெண்ட் வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.